வேண்டும் என்று அடம் பிடித்த காலங்கள் கடந்து வேண்டாம் என்று நகரும் பக்குவத்தை காலம் அழகாக கற்றுத்தருகிறது. ஒரு காலத்தில் கிடைக்காததற்காக அழுதோம், கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினோம், இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பயந்தோம். ஆனால் காலம் நகர நகர சில மனிதர்களையும் சில ஆசைகளையும் சில எதிர்பார்ப்புகளையும் விட்டுவிடுவதுதான் நிம்மதி என்பதை உணர்கிறோம். வாழ்க்கை சொல்லித்தரும் மிக பெரிய பாடம் எல்லாவற்றையும் பிடித்து கொள்வது அல்ல, தேவையில்லாததை விட்டுவிட கற்றுக்கொள்வதுதான். வயது அதிகரிப்பதால் மட்டும் பக்குவம் வருவதில்லை. அனுபவங்கள் அதிகரிக்கும் போதுதான் மனம் அமைதியை தேர்ந்தெடுக்க தொடங்குகிறது. ஒரு காலத்தில் இது வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்த மனம் இன்று இது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று புன்னகையுடன் கடந்து செல்ல கற்றுக்கொள்கிறது. அதுதான் காலம் நமக்கு கொடுக்கும் மிக அழகான பக்குவம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் போதுதான் உறவுகள் காப்பாற்றப்படுகின்றன. எல்லா உண்மைகளையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா வார்த்தைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகிச் செல்வதே மிகப்பெரிய வெற்றி. ஒரு நிமிட கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பல வருடங்களாக கட்டி எழுப்பிய உறவையே உடைத்து விடலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை ஆயுள் முழுவதும் நீடிக்கும்படி உறவை காப்பாற்றிவிடும். கருத்து வேறுபாடு இருப்பது இயல்புதான். ஆனால் வாக்குவாதம் இல்லாமல் கருத்தை பகிர்வதே உண்மையான முதிர்ச்சி. சிலர் வெற்றி பெறுவதற்காகவே பேசுவார்கள், சிலர் உறவை காப்பாற்றுவதற்காக அமைதியாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டியதில்லை. சில வாக்குவாதங்களில் தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு நல்ல உறவை மட்டும் இழந்து விடாதீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் போதுதான் உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். வாழ்க்கை ரொம்ப அதிசயம், அதை வாழ்ந்துதானே பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய பாடம். இன்று நிரந்தரம் என்று நினைப்பது நாளை இல்லாமலும் போகலாம். இன்று முடியாது என்று நினைப்பது நாளை எளிதாகவும் நடக்கலாம். வாழ்க்கையை முன்கூட்டியே முடிவு செய்யாமல் வாழ்ந்து பார்த்தால்தான் அதன் அர்த்தம் புரியும். தவறு செய்திருந்தால் பயப்படலாம், அது நம்மை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் தவறாக நினைப்பார்கள் என்பதற்காக ஒவ்வொரு நொடியும் பயந்து வாழ முடியாது. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சித்தால் நம்முடைய வாழ்க்கையை நாமே இழந்து விடுவோம். சிலர் சரியாக புரிந்து கொள்வார்கள், சிலர் தவறாகவே புரிந்து கொள்வார்கள். அது அவர்களின் பார்வை, நம்முடைய உண்மை அல்ல. உண்மையாக வாழுங்கள். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிறையாக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒரே முறைதான் கிடைக்கும். அதை பயந்து அல்ல, பக்குவத்தோடும் துணிச்சலோடும் வாழ வேண்டும். தீமை செய்தவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்கிறார்கள். நல்லது நினைக்கும் நான் மட்டும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைக்காதே. அவர்கள் அடைந்ததெல்லாம் வெற்றியும் அல்ல, நீ இழந்ததெல்லாம் தோல்வியும் அல்ல. அவர்களுக்கு காலம் அவர்களுக்கான இறுதி கணக்கை ஒரு நாள் முடித்து வைக்கும். உங்கள் நோக்கங்கள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் உங்கள் தோற்றத்தை வைத்துதான் இந்த உலகம் முதலில் உங்களை கவனிக்கும். நல்ல உடை, இனிமையான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம் இவையெல்லாம் மனிதர்களின் கண்களை ஈர்க்கலாம். ஆனால் உங்கள் தோற்றம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் உங்கள் உண்மையான நோக்கத்தை வைத்துதான் கடவுள் உங்களை மதிப்பார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கடவுளோ மனதை பார்க்கிறார். உலகம் வெளிப்புற அழகை பார்த்து அளவிடும், ஆனால் இறைவனோ உள்ளத்தின் தூய்மையை பார்த்து அளவிடுகிறார். பிறரின் பாராட்டை பெற வெளித்தோற்றம் போதுமானதாக இருக்கலாம், ஆனால் இறைவனின் அருளை பெற நல்ல எண்ணமும் தூய மனமும் நேர்மையான நோக்கமும் அவசியம். அதனால் உலகிற்காக உங்கள் தோற்றத்தை அழகுபடுத்துங்கள், ஆனால் இறைவனுக்காக உங்கள் மனதையும் உங்கள் நோக்கங்களையும் தூய்மையாக வைத்திருங்கள். ஏனென்றால் மனிதர்களின் பார்வை முகத்தில் முடிகிறது, இறைவனின் பார்வை மனதில் தொடங்குகிறது.
தவறான பாதை என்று தெரிந்தால் சரியான நேரத்தில் விலகிவிடு. ஏனெனில் தாமதமானால் திரும்பி வருவது மிகவும் கடினம். தவறான பாதை ஆரம்பத்தில் எளிதாக தோன்றும், ஆனால் அதன் முடிவு பெரும்பாலும் வேதனையாகவே இருக்கும். ஒரு தவறான முடிவு பல சரியான வாய்ப்புகளை பறித்துவிடும். ஒரு தவறான பழக்கம் நல்ல எதிர்காலத்தை மெதுவாக சிதைத்துவிடும். ஒரு தவறான நட்பு நம்முடைய நல்ல குணத்தையே மாற்றிவிடும். அதனால் விலக வேண்டிய நேரத்தில் விலகி வந்து விடுவது கோழைத்தனம் அல்ல, அது அறிவின் அடையாளம். ஒவ்வொரு அடியையும் தொடர்வதே துணிச்சல் அல்ல, தவறான திசையில் செல்கிறோம் என்று உணர்ந்தவுடன் திரும்பிச் செல்ல துணிவதே உண்மையான துணிச்சல். சில இழப்புகள் வேதனை தரலாம், ஆனால் தவறான பாதையிலேயே தொடர்ந்து செல்வது அதைவிட பெரிய இழப்பை தரும். சரியான நேரத்தில் எடுத்த ஒரு நல்ல முடிவு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டிய பல தவறுகளை தடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிம்மதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி நடக்கும் மனநிலை என்பதே உண்மை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் பிரச்சனைகளால் உடைந்து போகாமல் வாழ கற்றுக்கொண்டவர்கள்தான் நிம்மதியாக இருக்கிறார்கள். கடல் அலைகள் ஒருபோதும் நின்று விடாது, அதுபோல வாழ்க்கையின் சவால்களும் முடிவுக்கு வருவதில்லை. நிம்மதி என்பது புயல் நின்ற பிறகு கிடைப்பதல்ல, புயலுக்குள்ளும் அமைதியாக நிற்கும் மனமே உண்மையான நிம்மதி. சூழ்நிலையை எப்போதும் நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நம்மால் மாற்ற முடியும். நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை சோதிக்க வருவதில்லை, பல நேரங்களில் அது நம்மை வலிமையாக்கத்தான் வருகிறது. வாழ்க்கை மாறுவது பிரச்சனைகள் மறைவதால் அல்ல, அவற்றை பார்க்கும் நம் பார்வை மாறும்போதுதான். நிம்மதி என்பது வெளியில் கிடைப்பதல்ல, எந்த சூழ்நிலையிலும் மனதை நிலையாக வைத்திருக்கும் பக்குவத்தின் மற்றொரு பெயர்தான் நிம்மதி. உண்மையில் அன்பு இருக்கும் இடம்தான் சொர்க்கம், அன்பு மறைந்த இடம்தான் நரகம். அன்பு என்பது ஓர் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. புரிந்து கொள்ளும் மனம், மன்னிக்கும் குணம், விட்டு கொடுக்கும் பண்பு, இவை இருக்கும் இடத்தில் அமைதி தானாகவே குடியேறும். அன்பு இல்லாத வாழ்க்கை எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அது வெறுமையாகவே இருக்கும். அன்பு வாழும் இதயங்கள்தான் இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை உருவாக்குகின்றன. மரியாதையை கேட்டு பெற முடியாது, அதை நம்முடைய குணத்தால் மட்டுமே சம்பாதிக்க முடியும். உயர்ந்த பதவி ஒருவரை மதிக்க வைக்கலாம், ஆனால் உயர்ந்த பண்புதான் அவரை என்றும் நினைவில் நிற்க வைக்கும். பணிவு இல்லாத உயரம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. மனிதனை உயர்த்துவது அவன் பதவி அல்ல, அவன் பண்புதான். சுயநலமான உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் அவரவர் ஒரு செயலை செய்தால் அது சரி என்றும், நாம் செய்தால் அது தவறு என்றும், பிடித்தவர்கள் செய்தால் ஆதரிப்பதும், பிடிக்காதவர்கள் செய்தால் குறை காண்பதுமாக வாழ்கிறார்கள். அதனால் நமக்கு பிடித்த ஒரு செயலை நாம் செய்யும் போது அடுத்தவரின் எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய விருப்பம் கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றாலோ, உங்கள் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றினாலோ நீங்கள் செய்து விடுங்கள். ஏனென்றால் இது நாம் வாழ்வதற்காக நமக்கு கிடைத்த ஒரே வாழ்க்கை. நம்மை தவிர மற்ற எல்லோரும் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு வக்கீலாகவும், நாம் செய்கின்ற தவறுகளுக்கு நீதிபதியாகவும் மாறக்கூடியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் உங்களை நம்பி இருக்கின்றார். உங்களுடைய கஷ்ட நஷ்டம், இன்ப துன்பங்களை பங்கிட்டுக் கொள்கிறார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் தாங்கிக் கொள்ள மாட்டார். நல்லது கெட்டதுகளை எடுத்துச் சொல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட நபர்தான் உங்களுக்கானவர். அந்த நபரை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். எந்த நிலையிலும் விட்டு விலகியும் சென்று விடாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் வசதிகளோடு இருப்போம். ஒரு சில நேரங்களில் அனைத்தையுமே இழந்து ஒன்றுமே இல்லாத நிலைக்கு கூட தள்ளப்படுவோம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வைப்பதில் தவறிவிடக்கூடாது. நம் சந்தோஷம் என்பது பணத்தையும் பொருளையும் ஆடம்பரமான வசதியையும் பொறுத்தது கிடையாது.
இப்போது நம்மிடம் இருக்கும் வாழ்க்கையை சரியாக அனுபவிக்கின்றோமா என்பதை பொறுத்ததுதான் உண்மையான சந்தோஷம். அழுகை வந்தால் அழுது விடுங்கள். அழுகையில் தீராத வலி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்பதற்கு கசப்பாக இருக்கிறது என்பதற்காக உண்மைகளை மாற்றிவிடவும் முடியாது. எதையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதே சிறந்தது. இந்த உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதீர்கள். முதலில் நீங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். பிறகு நீங்கள் காணும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். கொஞ்சம் கசப்பானதுதான், ஆனால் அதுதான் உண்மை. எல்லா மனிதர்களுமே ஒரு வகையில் மனநோயாளிகள்தான். சிலர் கிழிந்த சட்டையுடன் திரிகிறார்கள், பலர் கிழிந்த மனதுடன் வாழ்கிறார்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் திறமைகள் பாராட்டப்பட வைக்கிறது. நம் அருகிலேயே இருப்பவர்களின் திறமைகள் மட்டும் பொறாமைப்பட வைக்கிறது. மனித மனம் ஒரு வினோதமான படைப்புதான். மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை எப்போதும் கெட்டவனாகவே நினைத்துக் கொள்ளட்டும். அவர்கள் கொடுக்கும் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் நிறைய நடிக்கவும் இழக்கவும் வேண்டியிருக்கும். நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள். ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்ல வாழ்க்கை. நிம்மதி வேண்டும் என்று தேடி தேடி அலைகிறோமே தவிர ஆசைகளை கைவிட வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை குறைத்து பாருங்கள், நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை கதறி அழ வைக்கிறதே என்று கலங்காதீர்கள். வாழ்க்கைக்கு தேவையான சில பக்குவங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை உணருங்கள். பக்குவம் என்பது வேறு எதுவும் இல்லை. கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் போதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவம். சில இடங்களில் களையப்படாத மௌனம் பயனற்றது. சில இடங்களில் கடைபிடிக்கப்படாத மௌனம் அர்த்தமற்றது. எங்கெல்லாம் நம் மௌனம் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதையும், எங்கெல்லாம் நம் மௌனம் நம்மையே காயப்படுத்தும் என்பதையும் தெரிந்து கையாளுங்கள். உங்களின் தேவைக்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்விலும் விளையாடாதீர்கள். அதை நீங்கள் உணரும் காலம் வரும்போது நிம்மதியற்றவர்களாக நிர்கதியாக நிற்பீர்கள். நீ தேவை என்றால் உன் காலில் கூட விழுவார்கள். உன் தேவை முடிந்த பின் கழட்டிவிடும் செருப்பை போல உன்னை நடத்துவார்கள். அதை அவர்கள் சாமர்த்தியம் என்பார்கள். நமக்குத்தான் தெரியும் அது பச்சை துரோகம் என்று. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் எல்லோர் மத்தியிலும் தலை குனிய வைக்கும். அன்றுதான் புரியும் நீ பொய் சொல்லி ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, உன்னை நீயே என்று. வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல. வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவித்தவர்களின் அனுபவங்களே வரிகளாய் மாறியுள்ளது. எல்லாவிதமான வாழ்க்கை தத்துவங்களும் நமக்கு இளமையிலேயே வாசித்து பார்க்க கிடைத்து விடுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் அனுபவிக்க முதுமை வரை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறவாதே. மனிதர்களின் அன்பை எதிர்பார்த்து மனமுடைந்து போவதை விட இறைவனோடு இணைந்து விடுவதே இன்பத்தை தரும். மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பது நமக்கு மிகவும் எளிது. ஆனால் நம்முடைய தவறுகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினம். அப்படியே கண்டுபிடித்து விட்டாலும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது அதைவிட கடினம். யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள். யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள். அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும். நாம் நேர்மையாய் வாழ்வதில் என்றும் நமக்கு எந்த தோல்வியும் இல்லை. உயிரினும் மேலான உறவு என்பது சரியான நேரத்தில் நமக்கு சரியான உதவிகளை செய்வதுதான். அப்படி ஓர் உறவு உங்களுக்கு கிடைத்திருந்தால் அதை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் கொஞ்சமாவது மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணத்தை மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கும் பணத்தால் எல்லா சந்தோஷங்களையும் வாங்கிவிட முடியாது. சில உறவுகள் தரும் சந்தோஷத்திற்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்யவும் முடியாது.
அன்பை வெளிப்படுத்துவதற்காக எந்த யோசனையும் செய்யாதீர்கள். கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் யோசிக்க மறந்து விடாதீர்கள். யோசிக்காமல் நாம் பேசிவிடும் ஒரு சின்ன வார்த்தை கூட மற்றவர்களை காலம் முழுக்க காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடவும் வேண்டாம். அனைவருடைய வாழ்விலும் பல காயங்கள் இருக்கும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதானதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் தான் முடிகின்றது. அப்படி சிரிக்க பழகிக் கொண்டால் எந்த காயங்களும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. உங்களுக்கு பிடித்த உறவாக இருந்தாலும் பிடிக்காத உறவாக இருந்தாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள். யாரையும் தாழ்த்தி மட்டும் பேசிவிடாதீர்கள். அது உங்களுக்கே திரும்பவும் வரும் என்பதை மறந்தும் விடாதீர்கள். ஏனென்றால் உங்களால் காயப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிடிக்காத உறவாகத்தான் இருப்பீர்கள் என்பதால். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்துள்ளோம் என்பது முக்கியமில்லை. நம் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை நல்ல உள்ளங்களை சம்பாதித்திருக்கிறோம் என்பதே முக்கியம். பணம் மட்டும் நம் எல்லா துன்பங்களையும் துடைத்துவிடும் என்று நம்பிவிடாதீர்கள். தகுதிக்கு மீறி வாங்கும் கடனுக்கு வட்டியாக மானத்தையும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். ஒன்று உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள், இல்லையென்றால் உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கனமான எளிமையான வாழ்வுதான் என்றும் நிம்மதியானது. நாமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நாம் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. நம் இதயத்தை எவ்வளவு தூய்மைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமது அன்பும் நுட்பமாகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாறிவிடும். நீங்கள் சந்திக்கும் சிலர் எப்போதுமே திமிராகவே இருக்கிறார்களே என்று நினைக்காதீர்கள். எப்போதும் திமிராகவே இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை செய்தால் கிடைப்பது உன் உழைப்பிற்கான ஊதியம். பாவம் செய்தால் கிடைப்பது உன் பாவத்திற்கான சம்பளம். நீ பெறுகின்ற ஊதியம் வாழ்வில் உன்னை உயர்வடைய வைக்கும். நீ பெறுகின்ற சம்பளம் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் சங்கடத்தையே ஏற்படுத்தும். உன்னிடம் பணம் இருக்கும்போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் முற்றிலும் போலியானது. இந்த மாபெரும் உண்மையை பணமும் வேலையும் இல்லாத போதுதான் உன்னால் உணரவே முடியும். நிம்மதியாகத்தான் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்ல முடிவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதும் இல்லை. ஆனால் உங்களுக்கான நிம்மதி உங்களுக்கு வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். நிம்மதி என்றும் உங்களோடு நிலை கொண்டிருக்கும். இந்த உலகில் என்றும் நிலையானது நாம் சேர்க்கும் பணமோ பொருளோ அல்ல, நாம் சேர்த்து வைக்கும் நம்பிக்கை நிறைந்த உண்மையான அன்பு கொண்ட ஒரு சில உறவுகள் மட்டும்தான். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சில கசப்பான சம்பவங்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள். நல்லவர்களுக்கு நடக்கும் சில மோசமான விஷயங்கள் அவர்களை இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் உலகத்துடன் நீங்கள் அமைதியை உணரும் போது மட்டுமே உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு அழகானதாக தோன்றும். உங்களுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் உங்களை சுற்றியிருப்பவர்களிடம் தேடாதீர்கள், அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. அவரவர்களின் புரிதல் அவரவர்களுக்கு சரியாகத்தான் தோன்றும். எனவே உறவாடும் யாரிடமும் அர்த்தமற்ற முரண்பாடுகளை தவிர்ப்பதே நல்லது. அதே வேளையில் உங்கள் இயல்பு தன்மை மாறாமல் உறவாடுவதுதான் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை தரும். நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிகவும் சிறியது. அதில் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்துச் செல்லுங்கள் நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு. நீ வாழ்வதற்காக பிறரை கெடுத்து விடாதே, பிறருக்காக உன் வாழ்வை இழந்தும் விடாதே. இருப்பது ஒரு வாழ்க்கைதான், உனக்கு பிடித்தபடி அதை வாழ்ந்துவிடு. ஒருபோதும் பிறருக்கு வலிக்கும்படி வாழ்ந்து விடாதே. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால் நினைத்தது நடக்காமல் போனால் இறைவனை இகழ்ந்தும் பேசுகின்றோம். ஆனால் நாம் நினைத்து கூட பார்த்திராத பல அதிசயங்களை நம் வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் மிக பெரும் ஆபத்துகளிலிருந்தும் எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இறை ஆற்றலை எல்லோரும் உணர முடிவதில்லை. அதை உணர்ந்து விட்டால் மனக்கவலைகளுக்கு வேலையே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி இறைவனோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். நீங்கள் நினைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்.
நாம் சோகத்தில் இருக்கும் போதெல்லாம் யாராவது வந்து நம்மை ஆறுதல் படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அன்பாக இருப்பார்கள், ஆறுதல் தருவார்கள் என்று நினைத்து பழகிய ஒருவரால் தான் இன்று நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு அந்த சோகத்தை மாற்ற இன்னொருவரை எதிர்பார்க்காதீர்கள். அந்த இன்னொருவரும் காயங்களை தந்தால் உங்களால் தாங்கவே முடியாது. நமக்கான ஆறுதல் என்பது எப்போதும் நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. பாசம் என்ற பெயரில் மற்றவர்கள் போடும் வேஷத்தை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காதே. உன்னை படைத்த ஆண்டவனையும் உன்னை பெற்று வளர்த்தெடுத்த உன் தாய் தந்தையையும் தவிர இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு தேவையோடும் சுயநலத்தோடும் தான் உன்னோடு உறவாடுகிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. எதிரில் நிற்பவனெல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை. இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்போதும் கவலை இல்லை, துரோகத்தால் வரும் துன்பமும் இல்லை. நம்மாலும் ஒருவரை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்றும், நம்மாலும் பழகிய ஒருவரை அடியோடு வெறுத்துவிட முடியும் என்றும் நமக்கே உணர்த்தும் ஓர் உறவு எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான உறவுகளோடு நாம் பழக வேண்டும், பலவிதமான உறவுகளை நாம் கடந்து போகவும் வேண்டும் என்ற யதார்த்த நிர்பந்தம்தான் நம் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாழக்கூடிய உறவுகளில் சந்தேகம் என்ற ஒன்று நம் மனதில் நுழைந்துவிட்டால் சந்தோஷம் என்பது நம் வாழ்க்கையை விட்டே வெளியேறிவிடும். தேவையற்ற சந்தேகமும் குழப்பமும் நம்முடைய மனதில் இருந்தால் மட்டும்தான் அர்த்தமற்ற காரணங்களை காண்பித்து நாம் யாரிடமாவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம். உறவு முறைகளை பொறுத்தவரை தேவையில்லாமலும் அர்த்தமில்லாமலும் கேட்கப்படும் கேள்விகளும், தேவையில்லாமலும் அர்த்தமில்லாமலும் பேசப்படும் வார்த்தைகளும் அந்த உறவையே முறிக்கக்கூடியதாகவும் பிரிக்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டால் நல்லது என்று புரிந்து நடந்து கொள்வதே எல்லோருக்கும் நல்லது. நமக்கு நெருக்கமாக இருக்கும் உறவுகளிடம் நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும், அந்த உறவுகளை நமக்குள் இன்னும் ஆழமாக நினைக்க வைக்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது. யாரிடம் யார் வெல்கிறோம் என்பதல்ல அன்பு, யாரால் யார் மகிழ்விக்கப்படுகிறோம் என்பதில் ஒளிந்துள்ளது அன்பின் ஆழம். அதிகாரத்தால் யாரையும் அடக்கி ஆள முடியாது. உண்மையான அன்புக்கு அடிமையாகாத மனமும் கிடையாது. நமக்கு சிரிப்பதற்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் நாம் சிரிக்காமல் இருக்க காரணங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் நம் வலிகளின் உரிமையாளர்கள். ஒரு முறை தொலைந்து பாருங்கள். நீங்கள் தேவையில்லை என்றால் யாருமே உங்களை தேடி வரமாட்டார்கள் என்பதை அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீ அருகில் இருப்பதால் யார் மகிழ்ச்சி அடைகின்றாரோ எப்போதும் அவரோடு இருக்க பழகிக்கொள், அவரையே இறுக பற்றிக்கொள். அது மட்டும்தான் உனக்கான மன அமைதியை தரும். எந்த வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்கள். நாம் பேசும் வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து அது உங்களை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உண்மை இல்லாத யாரோ ஒரு சிலர் தந்துவிட்டு போன வலியை மட்டும் நிரந்தரம் என்று நினைத்து மீதம் இருக்கும் உன் நாட்களையும் வீணடித்து விடாதே. கடந்து போனவர்கள் எல்லாம் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர்கள்தான். கற்றுக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. காலம் முழுக்க அவர்களையே நினைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்காதே. அதனால் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருப்பது தவறு என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருந்துவதற்கு இடமும் நேரமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு இறைவன் நேரம் ஒதுக்கி விடுவார் என்பதை உணருங்கள். தவறு என்று தெரிந்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதீர்கள். பிறகு மீண்டு வரவே முடியாத துயரத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். அக்கறை மிகுதியால் கேள்வி கேட்கிறேன் என்று யாரையும் வார்த்தைகளால் வதம் செய்யாதீர்கள். நாம் எந்தவிதமான கேள்வி கேட்கிறோம் என்பதை பொறுத்துதான் அதற்கான பதிலும் நம்முடைய உறவுகளிடமிருந்து நமக்கு வரும். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்வும் என்றும் நிரந்தரமில்லை. உங்கள் வாழ்வில் இவைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் கொஞ்சமும் தாமதிக்காமல் கடந்து சென்று கொண்டே இருங்கள். அங்கேயே நின்று கொண்டு கண்ணீர் சிந்தியே காலத்தை வீணடித்து விடாதீர்கள்.
நன்றி இல்லாத மனிதர்களிடம் நீ நன்றியை எதிர்பார்க்காதே. உனக்கு தேவையான சமயத்தில் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் யாரோ ஒருவர் மூலம் நிச்சயம் கிடைக்கும். பெற்ற உதவிகளுக்கு நீ எப்போதும் நன்றியோடு இருந்தால். நம்முடைய சந்தேக எண்ணத்தால் நாம் கேட்கும் சில கேள்விகள் யாருடைய சந்தோஷத்தையும் பறிக்கக்கூடியதாய் அமைந்துவிடக்கூடாது. உறவுகளை பொறுத்தவரை கேள்விகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் நிச்சயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கேள்விகளாலும் குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் அந்த உறவுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் இன்னும் ஆழமாக வேண்டுமே தவிர கொஞ்சமும் பிரிவோ பிளவோ ஏற்பட்டுவிடக்கூடாது. சிலர் வெளிப்படையாக பேசுகிறேன் என்ற பெயரில் மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடுவார்கள். மனம் திறந்து பேசுவது என்பது வேறு, மனதில் பட்டதையெல்லாம் பேசுவது என்பது வேறு. மனம் திறந்து பேசுங்கள், மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடாதீர்கள். சிலர்தான் அதை புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து சென்று விடுவார்கள். பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் உன் மனதிடம் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலம் கூட மிகப்பெரிய பாவம்தான். சுயநலம் கொண்டவர்கள் எல்லா கோயில்களையும் வழிபட்டிருந்தாலும் எல்லா புண்ணிய தலங்களையும் பார்த்திருந்தாலும் அவர்கள் இறைவனை விட்டு விலகியே இருப்பார்கள். உன் வாழ்நாளில் ஒருவருடைய வாழ்க்கையையாவது நன்றாக மாற்றுவதற்கு நீ காரணமாக இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையை நீ தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். நீ யாருடைய உதவியையும் பெறாமல் உன் வாழ்வை கடந்துவிட முடியாது. நீ யாருக்கும் உதவி செய்யாமல் உன் வாழ்வை கடந்து விடுவது சரியான வாழ்வாகவும் இருந்துவிட முடியாது. கணவனை சந்தேகப்படக்கூடிய மனைவி, மனைவியை சந்தேகப்படும் கணவன், காதலன் காதலிக்குள் ஏற்படும் சந்தேக எண்ணங்கள், நட்பு வட்டத்தில் தோன்றும் சந்தேகங்கள், மற்ற உறவுகளிடம் தோன்றும் சந்தேகங்கள், இவை எல்லாமே நம் வாழ்வையும் நம் அமைதியையும் சிதைத்துவிடக்கூடியவை என்பதே உண்மை. எல்லாமே மாற்றத்திற்குரியதுதான். நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் நாம் வெறுப்பதை நாமே நெருங்கிச் சென்று நேசிக்க வைக்கும் விசித்திரத்தையும் நிகழ்த்தும் காலம். நமது மனநிலை சரியில்லாத நேரத்தில் மனதிற்கு நெருக்கமானவர்களின் உரையாடலும் அருகாமையும் கூட அருமையான மருந்துதான். ஆனால் அந்த மருந்து எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்து கிடைக்காமல் போனால் பிறகு அதனால் ஏற்படும் காயத்தை ஆற்ற எந்த மருந்தும் இல்லை. ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாத மனதிற்கு நேரமும் பொழுதும் மிக விரைவாகவே சென்றுவிடும். ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் மனதிற்கு காலமும் நேரமும் மெதுவாகவும் நரகமாகவும் தான் நகரும். சிலரிடம் சில எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் வாழ்வில் எந்த வலிகளும் இருக்காது. தேடலை கொஞ்சம் குறைத்துக்கொள், அப்போதுதான் நிம்மதியாக இருப்பாய். எதிர்பார்ப்பை கொஞ்சம் தொலைத்துக்கொள், அப்போதுதான் கொஞ்சமாவது மகிழ்ச்சியாக இருப்பாய். அதிகமாக பேசுவதை நிறுத்திக்கொள், அப்போதுதான் நீ எல்லோராலும் தேடப்படுவாய். உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் எந்த சூழலிலும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள். இந்த நடைமுறைதான் உங்களின் மனதிற்கு இன்னும் வலிமையை சேர்க்கும். நான் தான் பெரிய அறிவாளி, மற்றவர்கள் எல்லோருமே முட்டாள் என்ற நினைப்பு ஆணவத்தை வளர்ப்பது மட்டுமில்லாமல் இருக்கும் அறிவையும் மழுங்கச் செய்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில தேவையில்லாத மனிதர்களின் தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம்தான். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகைதான். உங்களை படைத்து வழி நடத்தும் இறைவனை துளியும் சந்தேகமின்றி முழுமையாக நம்புங்கள். அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அதுவே நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் நமக்கும் வந்து சேரும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களை மனதார வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்து அவர்களின் வாழ்வை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வையும் சிறப்படைய வைக்கும். ஏனென்றால் பிறரை வாழ்த்தும் போது இறைவனால் நாமும் வாழ்த்தப்படுகிறோம். அடுத்தவர்களின் நிலையை பற்றி சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல எந்த தகுதியும் அருகதையும் இல்லாதவர்கள் என்பதே உண்மை. வாழ்க்கையில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள்தான் பெரும்பாலும் அதிக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
உடைந்த பொருட்கள் ஒட்டப்பட்டாலும் காட்டிக் கொடுத்துவிடும் அதன் விரிசல்களின் தழும்புகள். உடைந்து போன மனதும் அப்படித்தான். என்னதான் உடைந்ததை சரி செய்தாலும் விரிசல்களின் தழும்புகள் வாழ்க்கை முழுக்க மறைவதே இல்லை. நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளையும் ஆயுதங்களையும் மற்றவர் கையில் நாமே கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு கலங்கி நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை. உப்பும் அன்பும் ஒன்றுதான், அளவுக்கு மீறினால் தெருவில் வீசப்படும். உங்களை உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அலட்சியம் செய்கிறார் என்று மனம் வருந்தாதீர்கள். அருகில் இருந்தால் அந்த ஆண்டவனையே அலட்சியம் செய்யும் அரிய குணம் படைத்தவன்தான் மனிதன். ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் அன்பும் உபசரிப்பும் பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசமும் ஏளனமும் தான் பலமாக இருக்கும். சிலர் செய்கின்ற தவறுகளை கூட மன்னித்து விட முடிகிறது. ஆனால் அவர்கள் மற்றவர்கள் முன் நல்லவர்கள் போல் நடிப்பதைத்தான் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. செய்த நன்றியை மறந்தவர்களின் நாக்கு 4 புறமும் வளையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கடைசி வரை நன்றியோடு இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதீர்கள். தொலைந்து போனவர்களை தேடுங்கள், ஒளிந்து கொள்பவர்களை தேடாதீர்கள். நம்மை புரிந்து கொள்ளவே முடியாதவர்கள் தொலைந்தே இருக்கட்டும். மழை நின்ற பிறகு குடை கூட நமக்கு பாரம்தான். நம்முடைய தேவை முடிந்து போன பிறகு நாமும் சிலருக்கு பாரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் நீ துன்பம் தராமல் வாழ்ந்தால் உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். சிலரை எங்கே நிறுத்த வேண்டும் என்று சிந்திப்பதை விட அவர்களிடத்தில் நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை சிந்தித்தாலே வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிக்கும் இதயம் நின்ற பிறகு எல்லோரும் துடிப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் எல்லோரிடமும் அளவோடு பழகுவதுதான் உறவுகள் நீடிப்பதற்கான ஒரே வழி. மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவர்த்தியைப் போல சிலருக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நாம் தேடப்படுகிறோம். சிலரிடம் அன்பு கொண்ட முட்டாளாக இருப்பதை விட கர்வம் கொண்ட அறிவாளியாக இருப்பதே நல்லது. உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை நீ ஏமாற்றுவது உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, அதுதான் துரோகம். ஒருவனுக்கு எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகம் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும். ஆனால் நீங்கள் கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும், பிறர் மனதில் ஆறாத வலிகளாக. அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்று நீங்கள் நினைக்கும் தருணத்திலேயே உங்கள் நிம்மதி உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றுவிடும். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற சிந்தனையையும் கைவிடுங்கள். வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே குறை கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதீர்கள். அடுத்தவர்களை பலமுறை எடை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை தானே எடை போட்டு பார்ப்பதில்லை. இந்த உலகில் வசதியில் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சில மனிதர்களின் முன் வைராகியத்தில் மட்டும் பணக்காரனாக இருந்து விடுங்கள். நம்முடைய உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை எனும்போது நம்மோடு இருக்கும் உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம் தவறுதான் என்பதை உணருங்கள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார். நீ அதற்கான தண்டனையை பெறும்போதுதான் கடவுளை நீ பார்க்கிறாய். மனதால் காயப்பட்டு உன் கண்கள் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவர்தான் உன் வாழ்நாள் பொக்கிஷம். உங்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருக்க கண்கள் இருந்தும் சில இடங்களில் குருடனாக இருந்து விடுங்கள். காதுகள் இருந்தும் சில இடங்களில் செவிடனாக இருந்து விடுங்கள். வாய் இருந்தும் பல இடங்களில் ஊமையாகவே இருந்து விடுங்கள்.
உலகில் அதிக விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருக்கும் பணமோ பொருளோ அல்ல, நம்மோடு இருக்கும் உண்மையான அன்பு கொண்டவர்கள்தான். நம்மை பேரன்பு கொண்டு நேசிப்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் ஒருவரை ஏற்றிவிடும் ஏணியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தரையில் கால் படாமல் சிலரை தாங்கு தாங்கு என்று நீ தாங்கினாலும் கழட்டிவிட வேண்டிய இடத்தில் உன்னை கழட்டி விடுவார்கள். அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான். அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று நினைத்து அறிவுரை சொன்னால் அது அனுபவம். ஒரு கட்டத்தில் அவர்களே அனுபவப்பட்டு திருந்தி விடுவார்கள் என்று அமைதியாக இருந்துவிட்டால் அது பக்குவம். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். நம்மை பிடித்தவர்கள் குறைவு, நம்மிடம் நடித்தவர்கள் அதிகம். நம்மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள் குறைவு, பாசம் இருப்பது போல் வேஷம் போட்டவர்கள் அதிகம். மன நிம்மதி வேண்டுமென்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருந்து விடுங்கள். மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையையே தொலைத்துவிட்டு நிற்பதுதான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது. இவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். உன்னை தவிர உனக்கான அமைதியை வேறு யாரும் தந்துவிட முடியாது. சில நேரங்களில் மௌனம் உங்களை வெற்றி பெறச் செய்யும். ஒருவரோடு மன்றாடி இன்றே தோற்பதை விட மௌனத்தால் நாளை வெற்றி பெறலாம். பொறுமையாக இருங்கள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடித்துவிடும். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பலரில் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராக சிலர், பாடமாகவே பலர். மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது எந்த இடமாக இருந்தாலும் அதுதான் உனக்கு உண்மையில் சொர்க்கம். நீங்கள் மற்றவர்களுக்கு தீமையை செய்யும் போது இது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். உங்களுக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில தருணங்களை சிரித்துக்கொண்டே கடந்து விடுவதுதான் சிறந்தது. சிலரிடம் விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுபோலத்தான் சில மனிதர்களும். யாரையும் மாற்றுவதற்காக நாம் இங்கு வரவில்லை. நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து கடப்பதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். விஷ பூச்சிகளுக்கும் பாம்புகளுக்கும் பயந்து உங்கள் பாதையை மாற்றாதீர்கள். இன்னொரு முறை கடவுளை நேரில் பார்த்ததே இல்லை என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்து உதவும் கருணை உள்ளம் கொண்ட ஒவ்வொருவருமே கடவுள்தான்.